கைராசி எப்படி இருக்கு? வாங்கிட்டு போற கைராசி நல்லா இருக்கா மாடு? அதனாலதான் ரிட்டர்ன் திருப்பி வரும். கைராசி இருக்கிறதுனாலதான் ரிட்டர்ன் வரும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கு மாடு, சொன்ன கறவையில மிஸ் ஆகாது. வெயிலுக்கு பயந்துக்கவே தேவையில்ல. பாருங்க, இப்போ 1 மணி வெயில்ல மாட்டீங்க ஜம்முன்னு நின்றுட்டு இருக்குது. பால் 20 தாண்டுமோ? தாராளமா தாண்டு. மாட்டோட கெப்பாசிட்டி பாருங்க எப்படி இருக்குது. 6 பல் 2ஆம் மீத்து, ஃபேட்டசன் ஆஃப் கிங், ரெட் சிந்தி கிராஸ் மாடு. சரியான ஹைட் வெயிட்ல நல்ல குவாலிட்டியான மாடு. கைராசி பரவாயில்ல, அந்த டக்குன்னு இதுக்கு அமைச்சு மாடு பிடிச்சிக்கிச்சு, டக்குன்னு மாடு வாங்கிட்டு சரியான மாடு, சரியான ஹைட்டு, சரியான குவாலிட்டி. 2ஆம் மீத்து மாடு, கிர் கிராஸ், 2 வேளை 25 லிட்டர் பால் கறப்பாங்க. சுழி சுத்தம். எத்தனாவது டைம் மாடு எடுக்கிறீங்க இவர்கிட்ட? இது நாங்க 2வது டைம் வரும். ஃபர்ஸ்ட் எத்தனை மாடு எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் வந்து 3 மாடு எடுத்துட்டு போனோம். இப்போ வந்து ஒரு உங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க சேலம் ஹரி. நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் கூட்டாத்தப்படி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் 20 முதல் 25 நல்ல தரமான சினை மாடுகள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். 15 லிட்டர் கறவையில இருந்து 30 லிட்டர் கறவை வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 70,000 முதல் 1,20,000 வரைக்கும் நம்ம ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் பொதுவா கேட்கிற சந்தேகங்கள் என்னன்னா, உங்க லைன் மாட்டுக்கு மாவு ஏதாவது கொடுப்பீங்களா, இல்ல பூசா எது கொடுப்பீங்களா, அழுக்கு தண்ணி மாவு கொடுப்பீங்களா, திப்பிக்கிழங்கு மாவு கொடுப்பீங்களா, இது எங்க இடத்துக்கு வந்தா செட் ஆகுமான்னு கேக்குறாங்க. எங்க லைன் மாட்டுக்கு நாம கொடுக்கற 3 ஃபீடு தாங்க. கலப்பு தீவனம், கருக்கா தவிடு, அதாவது நெல் தவிடு, கடல புண்ணாக்கு, இந்த 3 ஐட்டங்கள் தான் நாங்க எங்க மாடுகளுக்கு கொடுக்குறோம். உங்க லைன் மாடுகள் வந்து எவ்வளவு ஒரு மாட்டுக்கு ஃபீடு கொடுக்கணும், ஃபீடு மேனேஜ்மெண்ட்டை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபீடு மேனேஜ்மெண்ட்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி மாட்டுக்கு 400 கிராம் 1 லிட்டருக்கு கணக்கு பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து சயின்ஸ் பிரகாரம் கரெக்டான விஷயம். அப்ப 400 கிராம் பிரகாரம்னா 6 கிலோ ஃபீடு வருது. ஒரு மாடு தன்னை உயிர் காப்பாத்திக்கிறதுக்கு காலையில 1.25 கிலோ, சாயந்தரம் 1.25 கிலோ, அது ஒரு 2.5 கிலோ, மொத்தமா 6 + 2 8. அப்ப ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு 9 கிலோ கொடுக்கணும். அதாவது 9 கிலோ எப்படின்னா, காலையில் 4.5 கிலோ, சாயந்தரம் 4.5 கிலோ, 2 கிலோ தீவனம், 1 கிலோ தவிடு, 1 கிலோ வந்து துவரம் போட்டு அந்த மாதிரி கொடுத்து, 1/2 கிலோ புண்ணாக்கு காலையில. அதே மாதிரி சாயந்தரம். என்னப்பா நான் கறக்கிற பாலே 500 ரூபாய்க்கு தான் கறக்குறேன், நீ சொல்ற தீனி வந்து 250 ரூபாய்க்கு சொல்றேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து தவறான விழிப்புணர்வு. நாம வந்து ஒரு வேலை செய்யறோம்னா 3 வேலை சாப்பிட்டாதான் வேலை செய்ய முடியும். நம்மளுக்கு உடுத்துறதுக்கு உடை வேணும், துணி வேணும், நம்மளுக்கு போன் வேணும், இது மாதிரி வேணும்னு நம்ம எதிர்பார்க்கும் போது அந்த மாட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதானே கறக்கும். சும்மா அப்படி கரம்புல மேய்ச்சிட்டு சும்மா தட்டு போடுறேன், பச்சை வயிறப்ப போட்டேன், வைக்கோல் வயிறப்ப கொடுத்தாலும் பால் கறக்காது. அது ஒரு வகையான உணவு. நாம இப்போ வெறும் சோறை மட்டும் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப குழம்புல ஊத்தி பொரியல் சாப்பிட்டோம்னா தான் நம்மளுக்கு புரோட்டீன் அது இதுன்னு கிடைக்கும். பசுந்தீவனமும் ஒரு உணவு தான், அடர் தீவனமும் ஒரு உணவு தான். இதுவும் ப்ராப்பரா பண்ணி இதுவும் ப்ராப்பரா பண்ணா மட்டும்தான் கறவை எடுக்க முடியும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு லைவா ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். வாரந்தோறும் நம்ம பண்ணையில வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கு வியாபாரம் தொடங்கிறோம். மெஜாரிட்டியா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துருங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாடு மேக்சிமம் சோல்ட் அவுட் ஆயிரும். நேரடியா வாங்க. நன்றி. ஒரு நீர் யானைக்கு சமமான மாடு. மாட்டை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்காங்கன்ட்டு. 6 பல் 2ஆம் மீத்து, ஃபேட்டசன் ஆஃப் கிங், ரெட் சிந்தி கிராஸ் மாடு. சரியான ஹைட் வெயிட்ல நல்ல குவாலிட்டியான மாடு. மாடு எந்த அளவுக்கு உடம்புல இருக்குன்னு பாத்தீங்களா? நல்ல பெருங்குட்டு, சுழி சுத்தம், பல்லு 6 பல்லு 2ஆம் நீத்து. குணம் தங்கமான குணம். பாருங்க, இன்னும் 25 நாள் டைம் இருக்காங்க. ஃபார்ம் டைப்ல மாடு தேடி இருக்கவங்க தாராளமா இந்த மாடு எடுக்கலாம். நல்ல ரெட்டின் ஜெர்சியில நல்ல பெருங்குட்டு மாடு, கறவை பெருங்கறவை வரக்கூடிய மாடு. 25 லிட்டர்ல கறவையில மாடு தேடி இருக்கவங்க கூப்பிடுங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 1,20,000 ரூபாய் வரும். ஜெர்சியில ரெட்டின் கிராஸ், ரெட்டின் ஜெர்சின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் மாடு, நல்ல தெளிவான மாடு, கலர் பேச்சஸான மாடு, சுழி சுத்தமான மாடு, நல்ல குத்து குழம்பு, நல்ல பாடி வெயிட், நல்ல நீள லென்த்து, நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட். மாடு கறவைக்கு சொன்ன மாதிரி இருக்கும். 25 நாள் டைம் ஆகும். மாட்டுக்கான விற்பனை விலை 1,20,000 ரூபாய். ஆனால் கிர் பிளஸ் ஹச்எஃப்ல மாடு தேடிட்டு இருக்கீங்களா? நல்ல ஹெவி சைஸ்ல மாடு கொண்டு வந்திருக்கோம். ஒரு நாளைக்கு கறவை 23 லிட்டர் கறவை. கடைப்பல் முளைப்பு 2ஆம் மீத்து, காலை மாலை 2 வேளையும் 23 லிட்டர் கறவை வரும். இந்த கணக்கு 25 லிட்டர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இருந்தாலும் நம்ம 2 வேளைக்கு 20 லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். தண்ணி தீனிக்கு நல்லா இருக்கும், கிளைமேட்டுக்கு பக்காவா இருக்கும். ஃபேட்டஸ்னா ஹச்எஃப்ல வராதுன்னு சொல்லுவாங்க. இது கிர் பிளஸ் ஹச்எஃப்ல கலப்பினம் ஆயிருக்க மாடுங்கனால ஃபேட்டஸ்னா அற்புதமா வரும். மாடு எந்த அளவுக்கு லென்த்லயும் ஹைட்லயும் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல பெரிய சைஸ் மாடு. ஆனா விலைக்கு நம்ம கொடுக்குறோம் நம்ம ஃபார்ம்ல. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 1,00,000 ரூபாய். நீங்க வேற எங்க போனாலும் உங்களால இந்த மாடு இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. முக்கியமான விஷயம், எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் தாங்கும். மிஷின் போடுறவங்க மிஷின் போடலாம். கை கறவைக்கு கை கறவை நல்லா இருக்கும்.
மாடு தண்ணி திணிக்க எல்லாம் பட்டையை கிளப்புற மாடு, வெயிலுக்கு பயந்துக்கவே தேவையில்ல. பாருங்க இப்போ 1 மணி வெயில்ல மாடு நிக்குது, ஜம்முன்னு நின்றுட்டு இருக்குது. பால் 20 தாண்டுமோ? தாராளமா தாண்டு. மாட்டோட கெப்பாசிட்டி பாருங்க எப்படி இருக்குது. கம்பீரமா இருக்கிற கம்பீரமான தோரணை, கம்பீரமான உடல் பாவனை. 100ல 1 மாடு தான் இந்த மாதிரி அமையும். எல்லா மாடும் அப்படி அமையாது. பாத்தீங்கன்னா தெரியுதா எவ்வளவு பெரிய மாடுன்ட்டு? வீடியோல எப்படி தெரியுது தெரியாது. மாடு ஆனா பெருங்கூட்டு மாடு. ஜெர்சியில நல்ல குவாலிட்டியான மாடு தேடிட்டு இருக்கவங்க தாராளமா இந்த மாட்டை எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 18 லிட்டர் கறவையில, 2ஆம் மீத்துல, சுழி சுத்தத்துல, கடைப்பல் முளைப்புல, காலை மாலை 2 வேளை 18 லிட்டர் கறவையில மாடு தேடிட்டு இருக்கீங்களா? மாடு பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியில, எண்ணெய் விட்டா எண்ணெய் வடிகிற கெப்பாசிட்டியில, நல்ல காம்பு அரிசியில. இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் யாரும் பழிக்க முடியாது. இன்னும் 15 நாள் டைம் இருக்கிறதுனால உங்க இடத்துக்கு வந்து மாடு வந்து தாராளமா தீனி தண்ணிக்கு செட் ஆகி கண்டு போட்டுச்சுன்னா அற்புதமா இருக்கும். நல்ல ஒரு குடும்பத்தை காப்பாற்றுற அளவு கெப்பாசிட்டி, ஃபேட் டெஸ்ட் நல்லா இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 87,000. வேணுங்கிறவங்க நேரடியாக வாங்க, அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். நல்ல தரமான மாடு, பெருங்குட்டு மாடு, குவாலிட்டியான மாடு. HFல கிராஸ் டைப்பான மாடு. மாட்டோட ஈத்துன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் ஈத்து மாடு. கறவன் பார்த்தீங்கன்னா 22 லிட்டர் கறவை வரும், 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். மாட்டுக்கு சுழி சுத்தம் எந்த குறையும் இல்லாத மாடு. மாட்டுக்கு பல் மட்டும் பார்த்தீங்கன்னா 3/4 தரத்தில் இருக்கும். அதனாலதான் இந்த ரேட்டு. எங்க போய் வாங்கினாலும் உங்களுக்கு இந்த ரேட்ல கிடைக்காது. மாடு எவ்வளவு பெருசு இருக்குதுன்னு பாருங்க, எந்த அளவுக்கு ஷோவா இருக்குதுன்னு பாருங்க. ஒரு ஆள் உயரம் இருக்கக்கூடிய இந்த HF மாடு நீங்க எந்த மார்க்கெட்ல எங்க போய் வேணாலும் 1.5 1.20 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கிட்ட 89,000 தான் விலை. 2 வேளையும் 22 லிட்டர் பால் கறக்கும், 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். ஷோ குவாலிட்டியான மாடு, தெளிவான மாடு, 89,000 விலை. நம்ம பண்ணைக்கு ஒரு பிரம்மாண்டமான மாடு கொண்டு வந்திருக்கேன். பாத்தீங்கன்னாவே தெரியும். இங்க பாருங்க மாடு எந்த அளவுக்கு உயரத்துல இருக்குதுன்ட்டு. சரியான மாடு, சரியான ஹைட்டு, சரியான குவாலிட்டி. 2ஆம் ஈத்து மாடு, கிர் கிராஸ். 2 வேளை 25 லிட்டர் பால் கறப்பாங்க. சுழி சுத்தம். மாடு வந்து உடம்பு வந்து ஒரு நீர் யானைக்கு சமம். மாட்டை ஓட்டுற பாருங்க, பேக் வெயிட் காட்டுங்க. வந்து 100ல 1 மாடு. எல்லாரும் இந்த மாடு எங்க போனாலும் கிடைக்காது. 100ல 1 மாடு. 2 வேளை 25 லிட்டர் பால் கறப்பாங்க. என்னடா மிருகம் எத்த சோட்டு இருக்குதே, உதைக்குமான்னு நீங்க பயந்துக்கலான்னு கேட்கலாம். பச்சை புள்ளையா நிக்குது, குணத்துக்கு தங்கம். கைத்த கூட உங்க மேல போட்டுறேன். அப்படி கறக்கிறதுக்கு பைப்ல வர மாதிரி பால் வரும், சல்லு சல்லு சல்லுன்னு. இன்னும் மடி லூஸ் பாருங்க. இன்னும் 20 நாள் டைம் இருக்காங்க. இந்த மாடு நீங்க எங்க ரொம்ப ரேர், எங்க போனாலும் கிடைக்காது. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 வரும். சும்மா அப்படியே நட பாருங்க, ராஜ நடையில, கம்பீரமான தோரணையில, ஃபேட்டஸ்டன் ஆஃப் கிங்னு சொல்லலாம். ஜெர்சியில பியூர் பிரீட்ல மாடு தேடிட்டு இருக்கவங்க தாராளமா இந்த பிரம்மாண்டமான மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாட்டுக்கு பல்லு வந்து பாத்தீங்கன்னா 4 பல்லு தான். 2ஆம் ஈத்துக்கு சனையா இருக்கு. காலை மாலை 2 வேளை 20 லிட்டர் கறப்பாங்க. 18 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். நல்ல அழகான மாடு, குவாலிட்டியான மாடு, பிஸ்கெட் கலர்ல தெளிவான மாடு. நல்ல ஜெர்சி, ஃபேட்டஸ்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி லேடிஸை வந்து முட்டாது. மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழகான முகலட்சணம், நல்ல அழகான காம்பு வரிசை. அதுவும் இல்லாம மாட்டோட பல்லு என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். தாராளமா வந்து உங்களுக்கு இன்னும் 10 கண்ணுக்கு மாடு தாங்கும். தெளிவான மாடு, குவாலிட்டியான மாடு, நல்ல அழகான காம்பு வரிசை. லேடிஸ்ல இருந்து யாருன்னா பேசிக்கலாம், அவ்வளவு சாஃப்டா இருக்கும் காம்பு. தாராளமா வாங்குறவங்க இந்த முகலட்சணத்துக்காகவே வாங்கலாம். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 95,000 கேட்கிறோம். இந்த மாதிரி பியூர் ஜெர்சியில கன்று வாங்கணும்னாவே நீங்க மினிமம் 50,000 to 60,000 இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. இல்ல காட்டுவலி மேய்ச்சல் இந்த மாடு வெயிலுக்கு நல்லா தாங்கும், ஃபேட்டஸ் நல்லா இருக்கும். கீழே நல்ல 3 கலர் பேச்சஸான மாடு. காலை மாலை 2 வேளை 18 லிட்டர் கறவை, ஒரு 15 லிட்டர் கறவை கேரண்டி உண்டு. தண்ணி திணி கேரண்டி உண்டு. சுழி சுத்தமான மாடு, கடைப்பல் முளைப்பு, நல்ல அருமையான காம்பு, அருமையான மடி செட்டு, பிரம்மாண்டமான பால் தாரையில. காலை மாலை 2 வேளை 18 லிட்டர் கறப்பாங்க. 15 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 87,000 வரும். பாருங்க மாடு நடக்கும் போது பாருங்க எந்த அளவுக்கு இருக்குண்டு. ஷோ குவாலிட்டி மாடு. நிறம் பாருங்களேன் எந்த அளவுக்கு நிறம் இருக்கு பாருங்க. மடி ஃபுல்லா நிறம் போடுது. இந்த மாதிரி ஜெர்சியில 3 கலர் மாடு கிடைக்கிறது ரேரு. இங்க பாருங்க மடி லூஸ் பாருங்க, இன்னும் ஃபுல்லா மடி லூஸ் இருக்குது. நல்லா மடி எடுத்து கண்ணு போட்டு தான் மாடு கண்ணு போடும். நல்ல பிரம்மாண்டமான காம்பு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எவ்வளவு கறக்கும்? தாராளமா ஒரு 17-18 கறக்குங்க. சிவாஜி HFல மாடு வாங்கணும்னு பல பேருக்கு இன்றைய நாள்ல கனவு அதிகமாயிருச்சு. ஆனா என்ன பண்றது, மக்களால வந்து எல்லா ஊருக்கும் அந்த மாடு அடாப்ட் ஆகாதுல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பிறந்து அந்த சிவாஜி HF மாட்டுக்கு பிறந்த சிவாஜி HF கண்ணு கிராஸ் மாடு. 2 வேளை 20 லிட்டர் கறப்பாங்க. 6 பல், 2ஆம் ஈத்து, சுழி சுத்தம். காலை மாலை 2 வேளை 20 லிட்டர் கேரண்டி கொடுக்குறேன். மாட்டை பார்த்தாலே தெரியும், நல்ல லென்த்து, அளவான உயரம். நல்ல ரொம்ப உயரம்னு சொல்ல முடியாது, அளவான உயரம். தண்ணி திணிக்கு சூப்பரா இருக்கும், குணமனத்துல தெளிவா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 97,000. அதுல இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். வேணுங்கிறவங்க மட்டும் கூப்பிடுங்க. சும்மா தங்க தேர் மாதிரி இருக்கும். ஒரு வீட்டுல இந்த ஒரு மாடு கட்டினா போதும், மகாலட்சுமி கட்டின மாதிரி இருக்கும். அதே மாதிரி கறவைக்கும் குறையில்லை, மாட்டு குணத்துக்கும் குறை இல்லை, மாட்டுல எந்த உச்ச ஒசரமும் இல்லை. ஆல் பிளாக் HF 2 வேளையும் 17-18 லிட்டர் கரை வரும். 15 லிட்டர் கேரண்டி வரும். சுழி சுத்தம், தண்ணி திணிக்கு குணமான மாடு, காட்டு வலி மேய்ச்சல். இந்த மாடு ஷோ குவாலிட்டி மாடு.
நல்ல அழகிய காம்பு வரிசையில குத்து கொழாம்புல காட்டுவழி மேய்ச்சல் இந்த மாடு. இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 80,000. இன்னும் ஒரு 4-5 நாள்ல கண் இறங்கிடுவாங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் கறக்கிற மாடு இந்த இதை கறக்குன்னு சொல்லுவோம். பாருங்க எப்படி மேயுது பாருங்க. மேய்ச்சலுக்கு அருமையான மாடு. நான் தான் சொன்னேன்ல, வரப்பட்டிக்காட்டு மாடு. தீனி தண்ணிக்கெல்லாம் எல்லாத்துக்கும் லோக்கல் மாடு என்னச்சு. இது நல்ல தீனி தண்ணிக்கு நல்லா இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். நல்லா பராமரிச்சா 18 லிட்டர் வரைக்கும் கரை வரும். 80,000 விற்பனை விலை. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். HFல கிராஸ், 2ஆம் ஈத்து, கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தமான மாடு. காலை மாலை 2 வேளை 20 லிட்டர் கரை வருவாங்க. மாடு நல்லா அழகிய தோரணையில் இருக்காங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி தீனிக்கு இப்போ குறையில்ல, கறவைக்கு குறையில்ல. கலர் பேட்ச் தான் எல்லாருமே நீங்க மக்கள் விரும்புறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல கலர் பேட்சஸான மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 95,000. மாடு நல்ல நீல நெட்ல பெருவட்டான மாடு, நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு, நல்ல போடி அம்சத்துல இருக்குது. ஆல் பிளாக்ல வெள்ளை கலர் முஞ்சு இருக்கக்கூடிய மாடு. 2 வேளையும் 20 லிட்டர் கரை வரும். 18 லிட்டர் கறவை கேரண்டி. சுழி சுத்தம். மாடு நல்ல பெருவட்டான மாடு, ஷோ குவாலிட்டியான மாடு. நல்ல ரட்டை வரி மடிசெட்டில் உட்காருவாங்க. இன்னும் 15 நாள் டைம் இருக்காங்க கண்ணு போடுறதுக்கு. நல்ல பிரம்மாண்டமான பால் தாரையில பாருங்க. பால் தாரை பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு பைப்பாட்டு இருக்குது. கறவைக்கு பயந்துக்கவே தேவையில்ல. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு. ஆல் பிளாக் டைப்புங்கிறதுனால ஃபேட் ஸ்னஃப் நல்லா இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். இந்த சூப்பரான மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 89,000 மட்டும்தான். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க, அனுசரிச்சு எடுத்துக்கலாம். நல்லாச்சு. ஆல் பிளாக்குங்கிறது HFல ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்ஸ்டீன் ரகத்தை தான் ஆல் பிளாக்னு நம்ம சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா அதில் கிராஸ் அடிச்ச மாடு. கிராஸ் அடிச்சதுனால ஃபேட் ஸ்னஃப் நல்லா இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும், கறவையும் நல்லா இருக்கும். நாங்க வந்து விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் வட்டம், மரக்காணத்துல இருந்து வரோம். எத்தனாவது டைம் மாடு எடுக்கிறீங்க இவர்கிட்ட? இது நாங்க 2வது டைம் வரோம். ஃபர்ஸ்ட் எத்தனை மாடு எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் வந்து 3 மாடு எடுத்துட்டு போனோம். இப்போ வந்து ஒரு 3 மாடு எடுத்துட்டு போறோம். அது கறவை எவ்வளவு சொன்னாங்க, எப்படி கறந்துச்சு? அவங்க சொன்ன கறவை தான் கறந்தது. அதுல ஒரு 6 லிட்டரு 250 ml அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும். மற்றபடி அவங்க சொன்ன கறவை வந்துருச்சு. இன்னைக்கு நாங்க 3 மாடு தான் பிளான் பண்ணோம். அதுக்கு வந்த மாதிரியே ஒரு 3 மாடு கிடைச்சிருச்சு எங்களுக்கு. கைராசி எப்படி இருக்கு? வாங்கிட்டு போற கைராசி நல்லா இருக்கா மாடு? அதனாலதான் ரிட்டர்ன் திருப்பி வரும். கைராசி இருக்கிறதுனால தான் ரிட்டர்ன் வரும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கு மாடு. சொன்ன கறவையில மிஸ் ஆகாது. அந்த நம்பிக்கையில வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். முட்டை மாடுகளும் வாங்கியிருக்கேன் 2 மாடுல. முட்டையில என்ன ஸ்பெஷல்? முட்டைனா மொட்டை மாடு அவனுக்கு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு சொல்லியிருக்காங்க மாடுகள்லாம் கறவைலாம்? நேரம் 10 சொல்லியிருக்காங்க. 3 மாடு 60 லிட்டர். 60 லிட்டரு. ஃபார்ம்ல வேற எத்தனை மாடுகள் அங்கே இருக்கு? ஏற்கனவே 8 மாடு இருக்கு. 8 மாடு இருக்கு. இது ஒரு 3 11 ஆச்சு. ஆமா, 11 மாடு ஆச்சு. இப்படி என்ன பால் மாடு வளர்ப்பு எப்படி உண்மையிலே சக்சஸ் தானா? இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வைக்கலாம், ஆனா பொறுப்பா பாத்துக்கணும். நிறைய வேலை இருக்கும். அதை பார்த்துக்கிட்டா நல்ல லாபமான தொழில் தான். லாபம் இருக்குது. இருக்கு. ஒரு நேரம் மாட்டுக்கு போயிடும், ஒரு நேரம் நம்மளுக்கு வந்துடும். அதுதான் கணக்கு. பராமரிக்கிறத பொறுத்து. 1 லிட்டர் பால் எவ்வளவுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? 38ல இருந்து 40 ரூபாக்குள்ள போயிடும். ஒரு சில வாட்டி வெயில் கம்மியா இருந்ததுன்னா 42 ரூபா வரைக்கும் கூட போயிருக்கு. 40 ரூபாய்க்கு மேல போனாதான் லாபம். ஆமா, ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா அது ஒரு 38 39 அந்த மாதிரி வரும். மாடுகள் மேய்ச்சல் போமா? மேய்ச்சல்லாம் போகாத? மேய்ச்சல்லாம் கிடையாது. என்ன தீவனம்லாம் போட்டிருக்கீங்க? நாங்க தாய்லாந்து நெப்பேர் போட்டிருக்கோம், சூப்பர் நெப்பேர் போட்டிருக்கோம். சரி, மாடு வாங்கும்போது கண்ணு மாடு வாங்கணுமா இப்படி சென மாடு தான் வாங்கணுமா? எது வேணாச்சு பண்ணைக்கு லாபம் ஆக்சுவலா? இங்கேருந்து நாங்க வெளியூர்ல இருந்து இப்போ இங்க ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி வரணும்னா எங்க கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கண்ணு மாடுலாம் செட் ஆகாது. சென மாடா வாங்கிட்டு போனாதான் வந்து எங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் கேப்ல நம்ம தீனி தண்ணிக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். வந்தோம். எங்களுக்கு இந்த 3 மாடு பிடிச்சிருச்சு. கரெக்டா வேண்டியதை தூக்கிட்டீங்க. ஆமா, ரேட்டு படியே தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா எப்பயும் முடிஞ்சிட்டு இருக்கும். உனக்கு அது இந்த மாடு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது கொஞ்சம் ஹெவி சைஸ், நல்ல பிரீட் மாடு மாதிரி இருக்கு. ஹெவி சைஸ்ல பாக்குறதுக்கு ரெட் சிந்து கிராஸ் அது. அதனால அது நல்லா இருக்கு, ஹெவி சைஸ். அவனுக்கு அதை வந்தோன்னு பிடிச்ச மாடு தான். HFல கிராஸ் டைப்பான மாடு. காலை மாலை 2 வேளையும் 20 லிட்டர் கரை வரும். 6 பல் 2ஆம் நீத்து, சுழி சுத்தமான மாடு. மெருகேறின குவாலிட்டியில நல்ல ஹைட்ல இருக்காங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் ரட்டை முதுகு ரட்டை திமிழ்ல இருக்குது. நல்ல பால் கொம்பு இருந்ததுனால கறவைக்கு ஃபெயிலியர் ஆகாது. காம்பு குத்து குழம்பு, காம்பு ரோஸ் காம்பு, கறக்கிறதுக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்கும். இன்னும் 15 நாள் டைம் இருக்காங்க. இந்த மாட்டுக்கு விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 97,000 கேட்கறோம். மாடு கலர் பாத்தீங்கன்னா 3 கலர் கலந்த மாடு. செவலை வெள்ளை காரி கிராஸ் டைப்ல ஒரு செம்புத்து கலர்ல 2 பல்லுல மாடு தேடிட்டு இருக்கீங்களா? அதுவும் தலையீத்தா இருக்கணும். எனக்கு மாட்டுக்கு பல்லு 2 பல்லு தான் இருக்கணும். சுழி சுத்தமா இருக்கணும். மாடு குவாலிட்டி அதிகமா இருக்கணும். பெருங்குட்டா இருக்கணும். தலைச்சனுக்கே 15 லிட்டருக்கு மேல கறக்கணும் அப்படின்னு உங்க ஆல் ரெக்குவயர்மெண்ட்டும் இந்த மாட்டுல ஃபுல்ஃபில் ஆகும். என்ன தலைச்சனா உதைக்கும் முட்டுன்னு எல்லாம் பயந்துக்குவாங்க. ஆனா இந்த மாட்டுல குணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. அமைதியான குணம்தான். பச்சை புள்ளியா நிற்கும். தலையீத்துல 2 பல்லு. இந்த அளவுக்கு குணமான மாடு எங்கேயும் கிடைக்காது. நல்லா சுழி சுத்தம். மாட்டோட வெயிட் பாருங்க, எந்த அளவுக்கு ஹைட் வெயிட்ல எந்த அளவுக்கு குவாலிட்டியில இருக்குன்னு பாருங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 87,000. ஜெர்சியில ஒரு நாட்டு கிராஸ் மிக்சிங்ல 2ஆம் ஈத்து மாடு, 6 பல் மாடு. ஒரு நாளைக்கு 18 லிட்டர் கறவை. ஃபேட்டஸ்னஃப் நல்லா இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கணும். மாடு நல்ல 5 அடி உயரம், நல்ல நீல நெட்டான மாடு. பாருங்க மாடு உயரத்தை பாருங்க.
மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 89,000. ஃபேட்டஸ்னா சூப்பராக வரும் அந்த மாட்டில். ஒரு நாட்டுப்பாலுக்கு நிகரான பால் வரும். தாராளமாக தோட்டத்து மேய்ச்சலுக்கு ஆகுமானாச்சு. தண்ணி தண்ணிக்கு சூப்பராக இருக்கும். காட்டு வழி மேய்ச்சல் இருந்த மாடு, அண்ணாங்கல் போட்டு மேய்ஞ்ச மாடு. என்ன மெயினாக ஃபேட்டஸ்னஃப் எனக்கு வேணும். இப்போ எல்லா ஊர்லேயும் ஃபேட்டஸ்னஃப் வச்சு தான் பால் ரேட்டு போடுறாங்க. அதனால ஃபேட்டஸ்னஃப் மாடை வாங்கிட்டா நமக்கு நல்லது. இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 89,000. ஜெர்சியில 2ஆம் ஈத்து, காலை மாலை 2 வேளையும் 20 லிட்டர் கறவை வருவாங்க. 4 பல் 2ஆம் ஈத்து, சுழி சுத்தமான மாடு, நல்ல தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. கறவைக்கு பயந்துக்கு தேவையில்ல, குணத்துக்கு பயந்துக்கு தேவையில்ல. கண்ணை மூடிட்டு இந்த மாடு சூஸ் பண்ணலாம். கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். ஃபேட்டஸ்னஃப் தெளிவா இருக்கும். கண்ணு போட ஒன்று 15 நாள் டைம் இருக்காங்க. இந்த சூப்பர் குவாலிட்டியான மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 92,500 ரூபா கேட்குறோம். வேணுங்கிறவங்க நேரடியாக வாங்க, லைவா இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல் பிளாக்ல ஹெவி சைஸ்ல ஒரு நாளைக்கு 22 லிட்டர் கறவையில தேடிட்டு இருக்காங்க. கடைப்பல் முளைப்பு 2ஆம் ஈத்து, சுழி சுத்தமான மாடு தேடிட்டு இருக்காங்க. தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். மாடு நடந்துட்டே இருந்தா மாட்டோட தோரணம் தெரியாது. பாருங்க, பேக் வெயிட் பாருங்க, மடி பாயிண்ட் பாருங்க, நல்ல ரெட்டை வரி மடி பாயிண்ட், நல்ல அருமையான கருங்காம்பு. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறவை கறப்பாங்க. மாட்டுக்கான விற்பனை விலை 95,000. குணத்திலையும் தங்கம், கிளைமேட்டுக்கும் தங்கம், ஃபேட்டஸ்னஃபும் நல்லா இருக்கும், கறவையும் நல்லா இருக்கும். கருங்காம்பு அமைச்சிருக்கனால காம்பு சாஃப்டா இருக்கும். குணத்தை காமிக்கப்போ கயிறை போட்டுட்டு குணத்துல தங்கமான மாடு. மேக்சிமம் பெருங்கறவை மாடுலாம் உதைக்காதுங்கண்ணாச்சு, பயந்துக்கவே தேவையில்ல. எனக்கு கயிற்று மேல போட்டதா ஒய்தா இருக்குண்ணா, அமைதியா இருக்கும். பால் தரப்பு எல்லாமே இருக்கு. இல்ல 2-3 வகையில பால் தர போயிட்டு இருக்கு. ஆல் பிளாக்ல ஒரு அச்சு வெள்ளமான மாடு தேடிட்டு இருக்கோம். தாராளமா இந்த மாடு எடுக்கலாம். கன்ஃபார்ம் 20 லிட்டர் கேரண்டி. இந்த மாடு கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தம் மாடு, கன்ஃபார்ம் 20 லிட்டர் கறவை, ரெட்டை முதுகு, நல்ல பெருங்குட்ட மாடு. நல்ல மடிச்சிட்டு பாருங்க, நல்ல சதுர பைக்கெட்ல மாடு, நல்ல ரெட்டை வரி மடி செட்ல. இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. இது மடியே கிடையாது. இன்னும் மாடு மடி வைக்கிறப்பல மாட்டை வெளியே கட்ட முடியாது. தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. அதே மாதிரி பச்சை குழந்தைங்க பசி வச்சா வாயார பால் வச்சு குடிக்கலாம். இங்க பாருங்க, காம்பு பாருங்க, ஊசி காம்பு. அப்படியே கறக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும். தான் அமைதியான குணம், நல்ல ரெட்டை வரி மடி செட்டு, பிரம்மாண்டமான பால் தர, நல்ல குத்து குழாம்பு, நல்ல மேய்ச்சலுக்கு போன மாடு. இங்க பாருங்க, நல்ல பேக் வெயிட்டு. இன்னும் மடி லூஸ் பாருங்க, முட்டிக்கு கீழே இந்த மாடு போகாது மடி. ஆனால் நல்ல புஷ்ஷுன்னு வரும் மடி. 20 லிட்டர் ஒரு நாளைக்கு பால் கறக்கும். காம்பு பாருங்க, எப்படி காம்பு அச்சு வெல்ல மாட்டோம். சூப்பரான குவாலிட்டியில ஆல் பிளாக்ல HF கிராஸு. தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். குணமனத்துக்கு பச்சையிலும் குழந்தை. அதே மாதிரி கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். காட்டு வழி மேய்ச்சலுக்கும் நல்லா இருக்கும். தண்ணி குடிக்கிறது எல்லாமே ஒரு செகண்ட்ல இந்த மாடு செஞ்சிடும். இந்த சூப்பரான மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 97,000. பிரம்மாண்டமான மாடு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாடு கண்டிப்பா நீங்க எடுக்கலாங்க. எங்கேயுமே இந்த மாடு இந்த ரேட்டு கிடைக்காதுங்க. சுழி சுத்தமான மாடு, நல்ல பெருங்குட்டு மாடு, நல்ல நைஸ் தொல்ல, செம்புத்து காரியில, கடைப்பல் முளைப்புல 2ஆம் ஈத்து மாடுங்க. தலையத்திலே 15 லிட்டர் கறவை எடுத்த மாடு. இந்த கண்ணுக்கு ஒரு 18 லிட்டர் கறவை எடுக்கும். இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்குற கறவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைய கறவையா 15 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுப்போம். கண்டிப்பா இந்த மாடு எச்சாதாங்க கறக்கும். வேற ஃபார்முக்கு போனீங்கன்னா 25 லிட்டர் கறக்க சொல்லி கூட வித்துருவாங்க. ஆனா நம்ம அது சொல்ல போதில்ல. 15 லிட்டர் கறவை கேரண்டி கொடுப்போம். 18 லிட்டர் கறவை வரைக்கும் வரலாம். மாட்டுக்கான விற்பனை விலை 85,000. மாடு எந்த அளவுக்கு குவாலிட்டியில இருக்கு பாருங்க. சீப் அண்ட் பெஸ்ட், தெளிவான மாடு, பெரிய மாடு. தருமபுரி மாவட்டம்னா NS ரெட்டியூர் முத்துவேணுங்கோட்டாய். அதனால இது 2 வாங்கலான்ட்டு இப்போ எனக்கு ஒரு 6 மாதம் வந்து இவர்கிட்ட வாங்கின அண்ணங்கிட்டன்னு ஒரு ஆசை. அதனால வந்தோம், மாடு டக்குன்னு பறிச்சு வாங்கிட்டேன். கைரேச்சு பரவாயில்லண்ணா, வந்து டக்குன்னு இதுக்கு அமைச்சு மாடு பிடிச்சிக்கிச்சு, டக்குன்னு மாடு வாங்கிட்டேன். உங்க ஏரியால யாராவது வாங்கியிருக்காங்களா அவங்களோடி? வாங்கியிருக்காங்கண்ணா. எப்படி சொல்லுதாங்க இவரை பற்றி? பரவாயில்ல, எல்லாமே அண்ணங்கிட்ட போனால் ஓகே, பரவாயில்ல. மாடு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாடு நல்லா இருக்குங்களா? மாடு நல்லா இருக்கு. 20 சொல்லியிருக்கிறாரு. ஏதோ மென்பண்ண பராமரிப்பில் தான் இருக்கு. கேரண்டி இது 18 சொல்லியிருக்கிறாரு. கறக்கன்ற ஒரு நம்பிக்கை. மேய்ச்சலுக்கு எப்படி இருக்குது? மேய்ச்சல் நல்லா மேயும். 2 ஜம்புன்னு மேய்துரு. ஜம்முன்னு. வீட்டில் கிடக்க மாடுகள்லாம் எவ்வளோ கறக்குது அங்கே உள்ள மாடுகள்? நம்மகிட்ட இருக்க மாடுனா 8, 9, 10 லிட்டர்னா 5, 5, 10. 10 ஒரு வேலைக்கு 8, 7. 8, 10 சொல்லிங்கிறார் ஒரு வேலைக்கு. சரி, வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு உடனே மாடு? உடனே வந்தோன்னா பார்த்தோம், ஒரு அரை மணி நேரத்தில் மாடு எடுத்துனா பிடிச்சி போச்சு. சரி, மாட்டை பற்றி சொல்லுங்க. இந்த மாடு ஏன் பிடிச்சது? வேற இவ்வளோ மாடு இருக்குல்ல, இதில் என்ன ஸ்பெஷல்? இதில் எனக்கு தீனிக்கு அடக்கமா கொஞ்சம் இருக்குண்ணா. தீனிக்கு கொஞ்சம் அடக்கமா தெரியுது. மீடியம் சைஸ் மாடு. மீடியம் சைஸ் மாடு. ரொம்ப பெருசு வேண்டாம். ரொம்ப பெருசு வேண்டாம். வெயிலுக்கு எப்படி இருக்கும் இந்த மாடுகள்? வெயிலுக்குலாம் நல்லா தாங்குன்னு சொல்லியிருக்கிறேன். வெயிலுக்கு தருமபுரி கிளைமேட்டுக்கு செட் ஆகும். மாடுகள் எவ்வளோ மாடுகள் இருந்துச்சுங்க? மாடு இருக்குண்ணா, ஒரு 25, 30 மாடுக்கு இருக்குண்ணா. இதில் இதான் பிடிச்சிருந்தோம். இது 2 தான் எனக்கு பிடிச்சது. பட்ஜெட் மாடு கொண்டு வந்திருக்கோம். 15 லிட்டர் கறவை, கடைப்பல் முளைப்பு, 3ஆம் ஈத்து, சுழி சுத்தம், 2 வேளையும் 15 லிட்டர் கறவை, காட்டு வழி மேய்ச்சல் இருந்த மாடு, பிஸ்கட் கலர் மாடு, நல்ல நீல நெட்டான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, குவாலிட்டியில நல்ல மாடு, குணத்துக்கு நல்ல குணம். நல்ல காம்பு வந்து ஊசி காம்பு, கறக்கிறதுக்கு காம்பு ரொம்ப மெதுன்னு இருக்கும். நல்ல பிரம்மாண்டமான மடி செட்டு. இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 72,000 ரூபாய்.